Welcome to Satwanist. I honoring my greatest gurus and divine beings and this beautiful universe. இன்னைக்கு நம்ம லாமோஃபெரா அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் ஹீலிங் டெக்னிக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த லாமோஃபெரா அப்படிங்கிறது ஒரு 6000 வருஷங்களுக்கு முன்னுத்தியது. இப்போ புத்தருடைய ப்ரெசன்ஸ் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உள்ள வருது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப டிவைனாக மாறிடுது. இன்னும் பல பேர் வாழ்க்கையில் தெய்வீக சக்தியை உள்ள கொடுத்தது இந்த லாமோஃபெரா தான். எவ்வளவோ பேருக்கு வாழ்க்கையே ஒரு சூன்யமாக இருந்துச்சு. ஆனால் இந்த லாமோஃபெராக்கு அப்புறம் ரொம்ப அருமையான வாழ்க்கையாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க ஏராளமான பேர். அது மட்டும் இல்லை, இந்த லாமோஃபெரா அப்படிங்கிறது நம்மளை புத்தர் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான டூல்னு தான் நம்ம இதை சொல்லணும். ஏன்னா என்னைக்கு புத்தருடைய சக்தி நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருதோ நம்ம வாழ்க்கை படிப்படியாக முன்னேற்ற பாதைக்கு போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளி கூட டவுட்டே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு லாமோஃபெரா நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும், நல்ல சக்திகளை ஏற்று கொடுக்கும். வாழ்க்கையில் பலவிதமான கோணங்களில் பலவிதமான முன்னேற்றங்களை இந்த லாமோஃபெரா கொடுக்கும். இந்த லாமோஃபெராவில் பல முன்னேற்றமான சக்திகள் நமக்கு கிடைக்குது, அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால் கூட இன்னொரு சைடு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாதது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும் இல்லையா? அதை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு முழுமையான சக்தி இந்த லாமோஃபெராக்கு இருக்குது. ஏன்னா பல பேருக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். ஒன்றா உடல் சார்ந்த பிரச்சனை, இன்னொன்று எனர்ஜி சார்ந்த பிரச்சனை. எனர்ஜி சார்ந்த பிரச்சனை அப்படின்னா நிறைய வழிகள் இருக்குது. அதில் எனர்ஜி ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது சோல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பிளாக் மேஜிக் ப்ராப்ளம் இருக்கும், சைக்கிக் அட்டாக் ப்ராப்ளம் இருக்கும், சைக்கிக் எனர்ஜிஸ் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் பாரசைட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட தீய சக்திகள் நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஆரோக்கியமாகவும் இருக்க விடாது, நம் வாழ்க்கையில் முன்னேறவும் விடாது, தடுக்கும் எல்லாத்தையும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடு நம்மளுடைய மூதாதையர்களுடையது ஆன்செஸ்டர்ஸ் கர்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆன்செஸ்டர்ஸ் கர்மாவையும் குறைக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த லாமோஃபெராக்கு இருக்குது. உங்களால் உங்கள் ஆன்செஸ்டர்ஸை கூட ஒரு நல்ல ஒரு பாதைக்கு அனுப்ப முடியும். அதாவது இறந்தவங்களை கூட நீங்கள் எப்படி இப்போது மாதமோ இல்லை வருஷத்தில் ஒரு தடவையோ திதி கொடுத்து அவங்க ஆத்ம சாந்தி பண்ணுறீங்களோ அதே போல் இந்த லாமோஃபெராலையும் பண்ண முடியும். பிகாஸ் இந்த லாமோஃபெரா அப்படிங்கிறது குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிமுறை. இந்த வழிமுறையில் உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குணப்படுத்த முடியும், மனம் சார்ந்தது, ஆற்றல் சார்ந்தது, இன்னொன்று தேவையில்லாத சக்திகளை நம்ம கிட்ட இருந்து முழுமையாக விளக்கவும் இந்த லாமோஃபெரானால் முடியும். ஸோ இந்த லாமோஃபெராவை நம்ம கற்றுக்கிட்டு பயன்படுத்தும் போது பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது. அது 1-2 இல்லை, பலவிதம். ஏன்னா நம்ம நினைப்போம் நம்ம லைஃப் எப்போவுமே ரொம்ப டவுன்வர்ட்ஸ்லேயே போய்கிட்டு இருக்கு, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அதுக்கு ஒரு பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சொந்த சக்தி ரொம்ப ரொம்ப குறைவாக ஆகிறதுனால தான். நம்மளுடைய சக்தி ஆற்றல், அதாவது உயிர் ஆற்றல் என்னைக்கு ரொம்ப கம்மியாகுதோ அப்போது நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா காரியங்கள்லேயும் தடைகள், இன்னும் பிரச்சனைகள், இதெல்லாமே ஏற்படும். ஸோ என்னைக்கு நம்மளுடைய சக்தியை அதிகப்படுத்திக்கிறோமோ அப்போது மற்றது எல்லாமே நம்மளை தேடி வரும். எப்போவுமே நமக்கு தேவையான எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் நம்மளை தேடி நமக்கு தேவையான விஷயம் நம்மளை தேடி வந்தால் அது எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை செய்து கொடுக்கறது என்ன அப்படின்னா இந்த லாமோஃபெரா தான் செய்து கொடுக்கும். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸ் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்போது பல பரிணாமங்களில் பலவிதமான நன்மைகளை அடைய செய்யுது. நம்மளுடைய தியானமாகட்டும், இல்லை நம்ம வாழ்க்கை முறை, உடல் ஆரோக்கியம், இல்லை நீங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய growth, இந்த மாதிரி சகலமும் எஜுகேஷன் எது எடுத்துக்கிட்டாலுமே அதில் உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த லாமோஃபெரா பயன்படும். ஸோ இந்த லாமோஃபெரா பற்றின இன்னும் பலவிதமான
டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய சத்வா நெஸ்ட் யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். தேங்க்யூ.